ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 300 கிராம் மட்டன் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 300 கிராம்ஸ் மட்டனை நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நல்லா ஒரு 2-3 தண்ணியில் அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எந்த மேரினேஷன்லாம் எதுவும் கிடையாது, சும்மா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. அதோட நல்ல ஒரு 2 பத்தை அளவுக்கு தேங்காய், ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரு 2 பத்தை தேங்காய், ப்ளஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த மட்டன் கொத்துக்கறி வடையை செய்யலாம். மட்டன் வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்கங்க.